Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் உங்க சிவகார்த்தி. ஓகேங்க, இன்னைக்கு நம்ம எந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பெப்கோஸ்லாக் இன்ஜினியரிங் காலேஜுங்க. ஓகேங்களா, சிவகாசியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கல்லூரின்னு சொல்லலாம். இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அஃபீஷியல் டேட்டாங்க இது. ஆக்சுவலா ரவுண்ட் 3 முடிச்சதுக்கு அப்புறம் 2024 பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வந்து அலாட் ஆயிருக்கும் இல்லையா, அந்த டேட்டால இருந்து கலெக்ட் பண்ணி மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸும் கலெக்ட் பண்ணி நம்ம அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் என்ன கட் ஆஃப்ல எந்த கம்யூனிட்டியில வந்து சீட்ஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற அஃபீஷியல் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அதுதான் இது. ஓகேங்களா, இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 4960 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட், பெப்கோஸ்லாக் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில ஏஇடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 177 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பிசி பாத்தீங்கன்னா 172.5, பிசிஎம் 169.5, எம்பிசி 161 அண்ட் எஸ்சி பாத்தீங்கன்னா 118.5, எஸ்சி 114 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு அண்ட் தென் பயோடெக்னாலஜி கோர்ஸ் இருக்கு. நம்ம முக்கியமா கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் பார்த்தலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் அந்த கோர்ஸ் தான் விரும்பி எடுக்கிறாங்க. அப்படிங்கிறனால இங்க என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கவுன்சிலிங்கான கைடன்ஸ் வேணும் அண்ட் இன்ஜினியரிங்கோட எல்லா விதமான அப்டேட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா விதமான அப்டேட்டும் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் என்ன கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருங்க. பயோடெக்னாலஜி கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப்ல சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். அண்ட் தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் கேட்டகரியில் 186.8 வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்காக பார்த்தீங்கன்னா பிசி பார்த்தீங்கன்னா 178, பிசிஎம் 177, எம்பிசி 171.5, எஸ்சி 131 அண்ட் எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 148 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இசி டிபார்ட்மெண்ட். இசி பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரிக்கு 179.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிசிக்கு பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 175.5லையும், பிசிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 167, எம்பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா 161, எஸ்சியில் 128.5 அண்ட் எஸ்சிஏல சீட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகல. பட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்காம இருக்கலாம், அவர் சீட்ஸ் இல்லாமலும் இருக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ட்ரிபிள்ல என்ன கட் ஆஃப்ல வந்து சீட்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அண்ட் தென் இது க்ளோசிங் கட் ஆஃப் 169 அப்படின்னா க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்டா அந்த காலேஜ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தர் எடுப்பார் இல்லையா, அவரோட கட் ஆஃப் 169. இதுக்கு முன்னாடி வந்து 170, 180 கட் ஆஃப்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஐடி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் 177, பிசி 174, பிசிஎம் 166.5 அண்ட் தென் எம்பிசி 163.5, எஸ்சி 130 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இங்க பாத்தீங்கன்னா என்ன கட் ஆஃப்ல ஸ்டூடெண்ட்ஸ் சீட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகேங்களா, இது வந்து பெப்கோஸ்லாக் இன்ஜினியரிங் காலேஜோட சிவகாசியில் இருக்கக்கூடிய முக்கியமான கல்லூரியோட 2024 கட் ஆஃப்ங்க. வேற எந்த காலேஜ் பத்தி நம்ம பார்க்கலாம், அங்க இருக்கிற கட் ஆஃப் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எந்த காலேஜ் பத்தி பேசலாம் அப்படின்னாலும் நீங்க கமெண்ட்ல கேளுங்க, அதை பத்தியும் பேசலாம். அண்ட் இன்ஜினியரிங்கான அப்டேட்ஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.